சென்னை அரும்பாக்கம் 100 அடி பிரதான சாலையில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம். அரும்பாக்கம் 100 அடி சாலையில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதனை அகற்றும் பணிகள் ஏதேனும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா கதிரவன்? சென்னையில கடந்த 4 மணி நேரத்துக்கு மேலாக பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக முக்கிய சாலைகள்ல வெள்ள நீரானது ஆறாக ஓடுகிறது. அந்த வகையில் தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி அரும்பாக்கம் 100 அடி சாலை பிரதான சாலையாகும். இந்த சாலை வழியாக தான் வடபழனியிலிருந்து கோயம்பேடு போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும், அதே போல கோயம்பேட்டிலிருந்து வடபழனியை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களும் செல்லக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. கோயம்பேடு அரசு புறநகர் பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருப்பதனால பேருந்துகளும் செல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் முழங்கால அளவுக்கு மழைநீராக தேங்கி இருக்கக்கூடிய நிலையில வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இருசக்கர வாகன ஓட்டிகள் அந்த மழைநீர் செல்லும் போது வாகனங்கள் பழுதாகி தள்ளி செல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மழை நீரும் கழிவு நீரும் கலந்து இருப்பதனால கருமை நிறத்துல அந்த மழைநீரானது இந்த சாலையில் செல்லக்கூடிய நீரானது இருக்கிறது. அதிலே தான் இருசக்கர வாகன ஓட்டிகள் நடந்து செல்லக்கூடிய நிலையும், அதே மாதிரி பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்தும் இதனால சிறிதளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கார் ஒன்று பழுதாகி அந்த கார் பாதி அளவு மூழ்கக்கூடிய நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில அந்த பகுதியில ஒரு 3 அடி அளவு தண்ணீர் நின்று இந்த போக்குவரத்து காவலர்களும் போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரும்பாக்கம் 100 அடி சாலையில போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள்